நாம் யாவரும் இந்த நாளிலே செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் நற்கந்தம். கிறிஸ்துவின் நற்கந்தம் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ராக்னன்ஸ் ஆஃப் காட், அரோமா ஆஃப் காட். இயேசுவுக்காக நறுமணமாக நாம் எப்படி இருப்பது என்ற தலைப்பிலே தான் நான் உங்களோடு இந்த நாளிலே பேச போகிறேன். யாவரும் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17ஆம் வசனங்கள் வரை நாம் யாவரும் இணைந்து வாசிப்போமா? நாம் யாவரும் இணைந்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்ததியில் பேசுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதில் 15ஆம் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அப்போ நம்ம யாரு? கிறிஸ்துவின் நற்கந்தம். நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவின் நற்கந்தம். நற்கந்தம்னா சொன்னேன், அரோமா, ஃப்ராக்னன்ஸ், கிறிஸ்துவின் வாசனையாக நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவின் வாசனை. அதே போல் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். ரோம தேசத்தில் போர் நடக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும், அங்கே இருக்கிற வாரியர்ஸ், அங்கே போர் வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா போருக்காக போவாங்க. அப்போ போர் தொடுக்க போகும்போது அந்த போரில் ஒருவேளை இந்த ரோம தேச ஜனங்கள் ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தூபம் காட்டுவாங்களாம். வின் பண்ணிட்டாங்க, ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அந்த விக்ட்ரி, அந்த ஜெயம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஜெய பவனி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த வெற்றி பவனி வரும்போது என்ன பண்ணுவாங்க? தூபம் காட்டுவாங்க. அந்த தூபம் காட்டும் போது அந்த தூப வாசனை, அந்த தூபம் காட்டும் போது ஒரு வாசனை வரும் இல்லையா? அந்த தூப வாசனை ஜெயிச்சவர்களுக்கு ஜீவ வாசனையாகவும் தோற்றவர்களுக்கு மரண வாசனையாகவும் இருக்குமா? எப்படி? ஜெயிச்சவங்களுக்கு ஜீவ வாசனையாகவும் தோத்தவங்களுக்கு மரண வாசனையாகவும் இருக்குமா? அதே போல தான் கிறிஸ்தவர்களாகிய நம்ம கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு எப்படி இருக்கிறோம்? ஜீவ வாசனையாகவும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மரண வாசனையாகவும் நம்ம பிரதிபலிக்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவிலே நற்கந்த வாசனையுடையவர்கள். ஆனால் நாம் யாரு? கிறிஸ்துவுக்குள் நற்கந்த வாசனையுடையவர்கள். நம்ம இந்த வருஷத்தின் கடைசி இறுதி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்கணும். நான் உண்மையாகவே கிறிஸ்துவின் நற்கந்தமாக தான் இருக்கேனா? என்னுடைய வாழ்க்கை ஒரு சமூகத்தில் வரும்பொழுது, ஒரு சமுதாயத்தில் வரும்பொழுது, என் குடும்பத்தின் நபர்கள் என்னை பார்க்கும்போது நான் கிறிஸ்துவின் ஜீவ வாசனையாக இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன கதை, ஓகேவா? பஸ்ஸில் நிறைய பேர் ஏறி போகிறாங்க, ஓகேவா? ஒரு பஸ்ஸில் டெய்லி நிறைய பேர் போகிறாங்க. அந்த பஸ்ஸில் ரெகுலராக ஒரு தாத்தா பஸ்ஸில் ரெகுலராக அவர் போகிறார். அப்போது அந்த தாத்தா பஸ்ஸில் ஏறினவுடனே என்ன பண்ணுது? ஒரு செம்ம ஸ்மெல் வருது. நம்ம பர்ஃப்யூம்லாம் அடித்தா அப்படி ஒரு ஸ்மெல் வரும். எல்லோரும் கேட்பாங்களே, என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்களா, என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த தாத்தா பஸ்ஸில் போன உடனே என்ன வருது? ஒரு சூப்பர் ஃப்ராக்னன்ஸ், ஒரு செம்ம ஸ்மெல் வருது. ஸோ எல்லோரும் இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் இருக்க மற்ற எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்னடா இந்த தாத்தா மட்டும் செம்மையாக ஒரு ஸ்மெல் வருது. நம்மளாம் ஒரு சின்ன யூத் லெவலில் இருக்கோம், நம்மளாம் இப்போ தான் ஒரு 20 ப்ளஸ் 30 ப்ளஸில் இருக்கோம். ஆனால் அந்த வயசான தாத்தா ஏறினா செம்ம ஸ்மெல் வருது. நம்மக்கிட்ட இல்லாத ஸ்மெல்லு, நம்ம எவ்வளோ பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட இல்லாத ஸ்மெல்லு தாத்தா கிட்ட வருது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே, ஏதாவது ஃபாரின் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாமல் விட்டுறாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் டே அதே தாத்தா ஏறுறாரு. என்ன வருது? சேம் ஃப்ராக்னன்ஸ் வருது, சேம் ஸ்மெல் வருது. அப்போ எல்லாருக்கும் என்ன, அந்த தாத்தா இன்றைக்கும் அந்த தாத்தா ஏறினா ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க? திருப்பி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அகெயின் தேர்ட் டே அது நடக்கும் போது எல்லாருக்கும் சரி, தாத்தாவை இன்னைக்கு
விடக்கூடாது, என்னதான் பண்ணுறாரு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, தாத்தா என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஏன் நீங்கள் ஏறும் போது மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் வருது, என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன பர்ஃப்யூம் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா தாத்தா அப்படி சொல்லும் போது தாத்தா வந்து, பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற வயசுலாம் எனக்கு இல்லைப்பா, நான் பர்ஃப்யூமெல்லாம் யூஸ் பண்ணலை, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்ஃப்யூம் தயாரிக்கிற கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், டெய்லி நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்ஃப்யூம் தயாரிக்கிற கம்பெனியில் வந்து நான் வேலை செஞ்சுட்ருக்கேன், அங்கே தான் நான் வேலை செய்கிறேன், டெய்லி அந்த பூக்களெல்லாம் நசுக்கும் போது அந்த பூக்களெல்லாம் கசக்கி நான் அந்த பர்ஃப்யூம் நான் ரெடி பண்ணும்போது அந்த வாசனை என்ன பண்ணுது, என் மேலே படுது, ஒருவேளை அந்த ஸ்மெல்லை தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க போல், அதுதான் அந்த ஸ்மெல் தான் என் மேலே வருது, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து இந்த கதையிலேருந்து நான் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி அந்த தாத்தா பர்ஃப்யூம் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் அவர் மேலே ஒட்டுச்சோ, அதே போல் நம்ம தேவனோடு இருக்கும்போது அவருடைய ஸ்மெல், அவருடைய சாயல், அவருக்குள்ளே இருந்த நல்ல குணாதிசயங்கள் நம்ம மேலே எப்போவுமே நற்கந்தமாக வெளிப்படும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே ஆண்டவர் கூட அட்டாச்சாக இருக்கணும். என்னதான் பர்ஃப்யூம் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் பர்ஃப்யூம் கம்பெனி வாட்ச்மேனாக இருந்தால் அந்த ஸ்மெல்லு வருமா? கண்டிப்பாக வராது. அந்த பர்ஃப்யூம் தயாரிக்கும் போது அதை உண்மையோடு செய்யும் பொழுது, தேவன் கொடுத்த அந்த கடமையை சரியாக செய்யும் பொழுது அந்த பர்ஃப்யூமோட சாயல் யார் மேலே ஒட்டிட்டு இருந்தது, அந்த தாத்தா மேலே ஒட்டிட்டு இருந்தது. அதே போல தேவன் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையிலே நாம் தேவனை விட்டு விலகாமல், ஒரு வாட்ச்மேனை போல ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் நம்ம லைஃப்பை விட்டு ஆண்டவரை விட்டு தூரமாக நிற்காம, ஆண்டவர் கூட கனெக்டடாக ஆண்டவர் கூடயே இருக்கும்போது, வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, பாடல்கள் பாடும்போது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அவருடைய நற்கந்தம் என்ன பண்ணும், நம்ம மேலே பிரதிபலிக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தது போல நம்மை பார்க்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாவ், ஜீவ வாசனையாக இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, ஜீவ வாசனையாக இருக்கிறார்களே, இவங்களுக்குள்ள எவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு, ஜீவ வாசனையாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. சரி, இப்போ பர்ஃப்யூம் கதைக்கு திருப்பி வருவோம். எல்லா பர்ஃப்யூமும் ஒரே ஸ்மெல்லில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. எல்லா பர்ஃப்யூமே ஒவ்வொரு ஸ்மெல்லில் இருக்கும். கண்டிப்பாக வந்து சாண்டல், அந்த சந்தன ஸ்மெல்லில் ஒரு பர்ஃப்யூம் இருக்கும், ரோஸ் ஸ்மெல்லில் ஒரு பர்ஃப்யூம் இருக்கும், மல்லிகைப்பூ ஜாஸ்மின் ஸ்மெல்லில் ஒரு பர்ஃப்யூம் இருக்கும், இதே போல் லாவெண்டர் ஃப்ளேவர் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளேவரில் வித்தியாசமான பர்ஃப்யூம் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் நற்கந்தங்கள் தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வாசனை உள்ளது. அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி என்னால் பாட முடியல, இவங்கள மாதிரி என்னால் ஆட முடியல, இவங்கள மாதிரி என்னால் ஜோம் பண்ண முடியல, அவங்கள மாதிரி நானும் மனவீசணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் அவங்களோட வாசனை தான் எனக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நற்கந்தமாக வைத்திருக்கிறார். இந்த சமூகத்திலே ஆண்டவர் நீங்கள் பிரகாசிக்கும்படியாக, நீங்கள் நறுமணம் வீசும்படியாக உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை கொண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தாயின் கருவில் நம்மை முன் குறித்தவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அவங்களுடைய கடந்த காலமும் உங்களுடைய கடந்த காலமும் ஒன்று அல்ல. உங்களுடைய அழைப்பும் உங்கள் மேலே வச்ச நோக்கமும் இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தர் மேலே ஆண்டவர் ஒவ்வொரு கடமையை வச்சிருப்பார், ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். ஒவ்வொருவர் கொண்டு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்று தனித்துவமாக இருக்கும். அப்போ அவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் சிந்திக்க கூடாது. எப்படி ரோஸ்லேருந்து ஒரு ஸ்மெல் வருதோ, ஜாஸ்மின்லேருந்து ஒரு ஸ்மெல் வருதோ, சாண்டல்வுட்லேருந்து ஒரு ஸ்மெல் வருதோ, அதே போல் மல்லிகாமா மேலேருந்து ஒரு நற்கந்தமான கேரக்டர் வரும், ரேச்சல் சிஸ்டர் மேலேருந்து ஒரு நற்கந்தமான கேரக்டர் வரும், அனிதா இருந்து ஒரு நற்கந்தமான கேரக்டர் வரும். each one is unique in God's presence. okay, hallelujah. நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்துவம் உள்ளவர்கள். நாம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனித்தனியாக அவர் நற்கந்தமாக பயன்படுத்தும்படியாக நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. என்றைக்குமே அவங்கள மாதிரி நான் இல்லை அப்படின்ற தாட் நமக்கு இருக்கவே கூடாது. அவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையே அப்படின்ற தாட் நமக்கு இருக்கவே கூடாது. அவங்கள மாதிரி என்னால் பண்ண முடியலையே அப்படின்ற தாட் இருக்கவே கூடாது. ஏசப்பா என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லணுமே தவிர, ஏசப்பா உங்கள் கைகளை என்னை விட்டு கொடுக்குறேன், என் மேலே நீங்கள் வச்ச நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி என்னையும் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு தான் சொல்லணுமே தவிர, ஏசப்பா அவங்கள மாதிரி நான் இல்லையே ஏசப்பா, ஏன் ஏசப்பா அவங்களாம் நல்லா இருக்காங்க ஆனால் ஏன் அப்படின்னு அந்த கம்பேரிசன் நெவர் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்போவுமே நெவர் கம்பேர் யூ வித் அதர்ஸ். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்க லக்கு நோக்கம் அது வேறு.
உங்களுக்கு அது இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ஆண்டவர் ஹேஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த எதிர்காலம், ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த நோக்கங்கள், அந்த திட்டங்கள் மிகவும் 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 நம் கற்பனையை தாண்டியது, மிகவும் அழகானவை. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பவுண்டரிக்குள்ளேயே அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே இல்லையே இல்லையேன்னு யோசிச்சே பாதி நாட்களை நம்ம கழிச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே விட்டு கொடுத்து, ஏசப்பா உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா, நீங்க வச்ச நற்கந்தமாய் நான் பிரகாசிக்கணும், நீங்க வச்ச நறுமணமாய் நான் மாறணும்னு சொல்லி நம்ம அவருடைய கைகளிலே விட்டு கொடுக்கும் போது ராமேன் சொல்லுவோமா, நற்கந்தமாக மாத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பு ஒரு நற்கந்தம், மோசே ஒரு நற்கந்தம், ரூத் ஒரு நற்கந்தம், தெபோரால் ஒரு நற்கந்தம். அதே போல யோவான் ஸ்நானகனை பார்த்தீங்கன்னா ஒரு நற்கந்தம். இப்போ மோசே மாதிரி யோசேப்பு இருந்தாங்களா? மோசையோட வாழ்க்கையில நடந்த யோசேப்போட வாழ்க்கையில நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. ரூத்தோட வாழ்க்கையில நடந்தது எஸ்தர் வாழ்க்கையில நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. அதே போலதான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் நடக்கும். ஆனா இவர்கள் எல்லாரும் எப்படி ஆண்டவருக்கு நற்கந்தமா இருந்தார்களோ அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நற்கந்தமாக ஆண்டவரை வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் மேல ஆண்டவர் வச்ச நறுமணம் அது தனித்துவமானது. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த ஸ்மெல் அது ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப யூனிக்கானது, அது தனித்துவமானது. உங்களை போல நறுமணம் வீச வேற யாராலையும் முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் வச்சிருக்கிறாரு, ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு அதை ஏற்ற நாளிலே அவர் வெளிப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த நற்கந்தமாக நம்ம இருக்கணும், நம்ம ஆண்டவரை நற்கந்தமாக இருக்கணும், அப்படி தானே? ஸோ இந்த ஆண்டவரை நற்கந்தமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நற்கந்தம் என்ன பண்ணாதான், அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணாதான். என்ன பண்ணாது? அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரமே பண்ணாதான். நற்கந்தம்னா என்னன்னு சொன்னேன்? வாசனை, ஸ்மெல். என்னைக்காவது வாசனை வந்து வாங்க 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 எல்லாரும் வந்து என்னைய பாருங்க நான் வாசனை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? என்னைக்காவது அட்வர்டைஸ் பண்ணியிருக்கா? இல்லை. அந்த வாசனை வந்தனே, என்ன வாசனை அது அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறோம் இல்லையா? அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை பார்க்குற இடங்களிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஆண்டவர் வருகிற நாட்களை நம்ம உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி ஒரு வீட்டில் நம்ம பிரியாணி செய்யணும், நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கவே மாட்டோம் பிரியாணின்னு. அவங்க கிச்சனில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கும் போதே எல்லாம் ஓடி பிரியாணியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஸோ நம்ம எப்படி அந்த வாசனை வந்து நம்ம யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம வீட்டில் விடுங்க, கீழே பக்கத்து வீட்லையோ இல்லை கீழ் வீட்லையோ பிரியாணி செஞ்சால் இங்கே நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம், ஆஹா பக்கத்து வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களா அவங்ககிட்ட பிரியாணின்னு சொல்லிட்டு? இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் பொரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ அந்த வாசனை என்ன பண்ணுது? அட்வர்டைஸ் பண்ணலை, விளம்பரம் பண்ணலை. பிரியாணி செய்கிறாங்க, மீன் பொரிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எந்த அட்வர்டைஸும் பண்ணலை. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமலே அந்த வாசனை என்ன பண்ணுது? பிரதிபலிக்குது. அதே போல தான் நற்கந்தமாக இருக்கிற நமக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஏற்ற காலங்களில் உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் நான் உயர்வேன்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல், யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல், படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், வேலை பார்க்குற இடங்களிலே இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், எந்த ஒரு யாரோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல், இவங்க அப்படி இவங்க இப்படின்னு யாரும் உங்களை பற்றி சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதபடிக்கு ஏற்ற காலங்களிலே உங்களை நற்கந்தமாக ஆண்டவர் இருக்கிற இடங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை நம் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போதான் நான் யோவான் ஸ்நானகனை பற்றி சொன்னேன். யோவான் ஸ்நானகன் இருந்த இடம் எது? ஒரு வனாந்திரம். ஒரு வனாந்திரத்தில் யோவான் ஸ்நானகன் இருப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வனாந்திரம் எப்படி இருக்கும்? வெறுமையாக எதுவுமே இல்லாமல் ஒரு எம்டி லேண்டாக தான் இருக்கும், அப்படி தானே? யோவான் ஸ்நானகனை தேடி வருகிறார்கள். அதே போல் நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும், நம்ம ஒரு எம்டியான பிளேஸில் இருந்தாலும், ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்தாலும், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருந்தாலும், உங்களை தேடி தேடி ஓடி எல்லாரையும் அவர் வர வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வெறுமையானதை, நீங்கள் வெறுமையான ஒன்றாக இருக்கலாம், நீங்கள் எம்டி வெசலாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், உங்கள்
பேக்ரவுண்ட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு என்று நிற்பதற்கு, உங்கள் அருகில் நின்று உங்களை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏற்ற காலங்களிலே உங்களை தேடி ஜனங்கள் ஓடி வரும்படியாக, எப்படி யோவான் ஸ்நானகன் அவர் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது ஜனங்கள் அவரை தேடி வந்தார்களோ, அதே போல உங்களை தேடி ஜனங்கள் ஓடி வரும்படியாக உங்களை பெரிய நற்கந்தமாக அவர் வைக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், தேங்க்யூ ஜீசஸ், ஆமென், ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த நற்கந்தமாக நம்ம இருக்கணும். நற்கந்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இரண்டு காரியங்கள் தான், இரண்டு பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் வச்சு தான் நான் உங்ககிட்ட இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனம். யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனம். இந்த இடத்துல நோவா, இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. நோவா ஒரு பலிபீடத்தை கட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பலிபீடத்தை கட்டி நோவா என்ன பண்றாரு? சில பறவைகளையும் சில மிருகங்களையும் அந்த பலிபீடத்தின் மேலே வைத்து அவர் பலி செலுத்தினார். அந்த 21ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர்ந்தார். அப்போ நம்ம சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாமே பலிபீடத்திலே வைக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது விஷயம் என்னது? நம்மை நாமே பலிபீடத்திலே வைக்க வேண்டும். நம்மை நாம் பலிபீடத்திலே வைக்கும் பொழுது, எப்படி நோவா பறவைகளையும் மிருகங்களையும் பலிபீடத்தின் மேலே வைக்கும் பொழுது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்தாரோ, அதே போல நம்மை ஏசப்பா நான் உங்க கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்தின் மேலே நம்ம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய சுயம் சாகும். என்ன ஆகும்? நம்மளுடைய சுயம் சாகும். ஒரு நோவா என்ன பண்றாரு? சில பறவைகளையும் மிருகங்களையும் என்ன பண்றாரு? அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கிறார். வச்சதுக்கு அப்புறம் என்ன, அந்த மிருகம் அந்த பறவைகள்லாம் உயிரோட இருக்குமா? இல்லை, எரிஞ்சிரும் இல்லையா? அதே போல தான் நம்மை அந்த பலிபீடத்திலே வைக்கும் பொழுது நம்மளுடைய சுயம் என்ன பண்ணும்? சாகும். நம்மளுடைய சுயம் ஆண்டவருடைய சமூகத்திலே சாகும் பொழுது நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாக மாறுகிறோம். அவர் நம்மை சுகந்த வாசனையாக அவர் முகர்வார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம். 29ஆம் அதிகாரம் 17-18 வசனம். இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. என்னன்னா, ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேலே தகுத்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. ஏதோ 1-2 காரியங்களே அல்ல. ஆண்டவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். போய் பலிபீடத்தில் போய் உட்காந்துட்டு அச்சோ எரியுது சுடுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? எந்திரிச்சு வந்துடக்கூடாது. கண்டிப்பாக பலிபீடத்து மேலே ஒரு மிருகத்தை வைக்கும் பொழுது, ஒரு மிருகத்தை கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே வைக்கிறோம். அப்போ அந்த மிருகம் என்ன பண்ணும்? கீழேருந்து என்ன வரும்? நெருப்பு வரும். அந்த நெருப்பு வரும் பொழுது அந்த மிருகத்துடைய தன்மை மாறும், அந்த மிருகத்துடைய நிறம் மாறும், அந்த மிருகத்துடைய டெக்ஸ்சர் மாறும். அந்த மிருகம் கம்ப்ளீட்டாக தன்னை உருக்கி அது கடைசியில் ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒன்றா மாறும். அதே போல தான் பலிபீடத்தின் மேலே நம்மை சந்தாக துண்டித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை வைக்கும் பொழுது நம்மளுடைய சுயம் சாகணும். நம்மளுடைய இச்சை சாகணும், நம்மளுடைய பாவங்கள் சாகணும், நம்மளுடைய வெறுப்புகள் சாகணும், நம்மளுடைய எரிச்சலின் சுபாவங்கள் சாகணும். பெருமை, பொறாமைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தேவையில்லாத குணாதிசயங்கள் எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பலிபீட சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு நாம் தேவனுக்கு சுகந்த சர்வாங்க தகன பலியாக மாறுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நாம் மாறும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். நம்ம ஜீவ வாசனையாக இருக்கிறோம். முதலாவது என்ன சொன்னேன்? பலிபீடத்தின் மேலே நம்மை வைக்க வேண்டும். வச்சா மட்டும் போதாது, சந்தாக துண்டிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டவரே, இந்த கண்களினாலே நான் பாவம் செய்யக்கூடாது, இந்த வாயினாலே நான் பாவம் செய்யக்கூடாது, இந்த கைகளினாலே நான் பாவம் செய்யக்கூடாது, இந்த கால்களினாலே நான் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பலிபீடத்தின் மேலே நம்மை நாம் படைக்கும் பொழுது, சந்தாக துண்டிக்கப்பட்டு தகன பலியாக நாம் அந்த பலிபீடத்தின் மேலே நம்மை படைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நற்கந்தமாக மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. திருப்பி பெர்ஃப்யூம் ஃபேக்டரிக்கு போகலாம். பெர்ஃப்யூம் எப்படி தயாரிப்பாங்க?
ஒரு பூ எடுத்துப்பேன். இப்போ தான் நிறைய எசன்ஸ் அப்படி மிக்ஸ் பண்ணி இதுதான்ப்பா பர்ஃப்யூம்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க, நம்மளும் நம்பிடுறோம். ஆனால் பர்ஃப்யூம் ஆக்சுவலி எப்படி பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இப்போ ரோஸ் பர்ஃப்யூம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரோஸ் ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்து அதனுடைய இதழ்களை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஜார்லேயோ எதுலேயோ ஒன்று போட்டு நல்லா இடின்னு இடித்து குத்தி அதை ஒரு பவுடர் மாதிரி இது பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு எசன்ஸ்குள்ளே தூக்கி போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடைசியில் அதை ஒரு லிக்விட் கொதிக்க வச்சோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்து கடைசியில் அதை என்ன பண்ணுறாங்க, பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே போல தான் நம்மை சந்து சந்தாக துண்டிக்கும் போது எப்படி ரோஸை பிடிங்க அதோட பெட்டல் அப்படி அதோட இதழ்கள் அப்படி பிடுங்கும் போது ரோஸுக்கு ஜாலியாக இருக்குமா, வலிக்கும் தானே. அதே போல் நம்மை சந்து சந்தாக துண்டிக்கப்படும் போது கண்டிப்பாக வலிக்கும், கண்டிப்பாக எரியும், கண்டிப்பாக குத்தும், எரிச்சலாக வரும். என்னடா இது இப்படி இருக்கே இந்த வாழ்க்கை இப்படி இருக்கே, ஆண்டவரை நம்பி போனால் நல்லா இருப்பான்னு சொன்னாங்களே, நல்லா நீ வந்து பெரிய இடத்துக்கு வருவ, உயர்வ, பிளெஸிங்ஸ் வரும்னு சொன்னாங்களே, ஆனால் குத்துதே, எரியுதே, கஷ்டமாக இருக்கே, என்னை இப்படி உடைக்கிறாங்களே, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இவ்வளோ போராட்டமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ எப்படி அந்த ரோஸ் பெட்டல்ஸை போட்டு நசுக்கி இடித்து எல்லாமே செஞ்சு கடைசியில் நம்ம கையில் ஒரு பர்ஃப்யூமாக கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், வாவ் செம்ம ஸ்மெல் சொல்கிறோமா இல்லையா, அந்த பர்ஃப்யூமை கையில் வாங்கினோன்னு என்ன சொல்கிறோம், வாவ் செம்ம ஸ்மெல் செம்மையாக இருக்குப்பா சொல்கிறோம்ல. அதே போல் நம்மளை இடித்தாலும் உடைச்சாலும் குத்துனாலும் நம்மளை கடைசியாக நம்ம வந்து ஒரு பர்ஃப்யூம் மாதிரி உருவாகி நம்ம நிற்கும் பொழுது நம்மளை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, வாவ் என்ன சொல்லுவாங்க, வா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உடைக்கும் போது அதுக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவர் உங்களை நெருக்கும் போது அதுக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவர் உங்களை சுகந்த வாசனையாக மாற்றுவார். ஒரு நாளிலே உங்களை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாவ் வாவ் இதோ கிறிஸ்துவின் ஜீவ வாசனை வந்து விட்டார்கள், வாவ் இதோ நற்கந்தமாய் இருக்கிறவர்கள் வந்து விட்டாங்க, வாவ் அப்படின்னு சொல்கிற நாட்கள் சீக்கிரத்திலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் 65 பொரிக்க போகிறோம். சரியா, சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சிக்கனை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஓகே மசாலாலாம் போடுவோம். கடைசியில் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை வச்சு சிக்கனை போட்டால் சிக்கன் 65 ரெடி. கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, இதுதான் நம்ம சிக்கன் 65ஓட ப்ராசஸ். சரி, இப்போது சிக்கனை வாங்கும்போது சிக்கனை நீங்கள் போய் வாங்கும்போது அந்த சிக்கன்லேருந்து எதாவது ஸ்மெல் வந்துச்சா, வாங்கும்போது ஏதாவது ஸ்மெல் வருமா, ஒன்றும் வராது. சிக்கனை கழுவும் போது ஏதாவது ஸ்மெல் வருமா, பெருசாக ஒரு ஸ்மெல்லு வராது. இல்லை அந்த சிக்கனில் மசாலா தடவும் போது ஏதாவது ஸ்மெல் எதுவும் வருமா, அப்படி ஒன்றும் பெருசாக ஸ்மெல் வராது. ஆனால் எண்ணெய்க்குள்ளே அந்த சிக்கனை போடும்போது ஸ்மெல் வருமா, வரும் தானே, கண்டிப்பாக வரும் தானே. எப்படி அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த சிக்கனை போடும்போது ஒரு அருமையான ஸ்மெல், அப்படியே வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களாம் அம்மா சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு ஓடி வந்து கேட்குற அளவுக்கு எப்படி அந்த சிக்கன் 65 எண்ணெய்க்குள்ளே போடும்போது ஒரு ஸ்மெல் வருதோ, அதே போல் நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருந்தீங்கன்னா ஸ்மெல் வராது, நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்மெல் வராது, ஆண்டவரை தேடாமல் இருந்தீங்கன்னா சுத்தமாக ஸ்மெல்லே வராது. ஆனால் ஆண்டவரை தேடி நீங்கள் பலிபீடத்திலே உங்களை வைக்கும் பொழுது நற்கந்தமாய் மாறுகிறீர்கள். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி அந்த சிக்கன் 65 எண்ணெய்க்குள்ளே போடும்போது ஒரு அருமையான ஸ்மெல் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் ஓடி வந்து எனக்கு ஒரு பீஸ்ன்னு கேட்குறாங்களோ, அதே போல் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் அந்த பலிபீடத்திலே வைத்து சந்தாக துண்டிக்கப்படும்படியாக உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக மாறுகிறீர்கள். உங்களை தேடி எல்லாரும் ஓடி வந்து எப்படி அந்த சிக்கன் 65 தேடி எல்லாரும் எனக்கு ஒரு பீஸ்ன்னு சொல்லுவாங்களோ, அதே போல உங்களை தேடி ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் சிக்கன் 65 மாதிரி ஆண்டவரே என்னைய பொரிங்கன்னு சொல்றீங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. எண்ணெயாகி அந்த அபிஷேக எண்ணெய்க்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாள் நம்மை புதுப்பிக்க வேண்டும். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கொடுக்குறேன், என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகா அந்த அபிஷேக எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை சுகந்த வாசனையாக ஜீவ வாசனையாக அவர் வைக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு சில டைம்ஸ் அந்த சிக்கன் 65 என்ன பண்ணியிருக்கோம், பாதி வெந்திருக்கும் பாதி வெந்திருக்காது. இந்த மாதிரி சிக்கன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க தானே, கண்டிப்பாக ஹோட்டல்ஸில் பார்த்துருப்பீங்க. வீட்டில் கூட நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிருவோம், பட் ஹோட்டல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பாதி வெந்திருக்கும் பாதி வெந்திருக்காது. இதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எண்ணெயில் போட்டோன்னே ஐயோ அம்மா சுடுது அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு எந்திரிச்சு வந்துடக்கூடாது. பாதி வெந்து பாதி வேகாமல்
நம்ம இருக்கக்கூடாது. எத்தனை பேர் எண்ணெயில் போட்டு எனக்கு பயங்கரமாக எனக்கு வந்து அது சுட்டாலும் நான் பொரிய விரும்புகிறேன்னு சொல்கிறவங்களா ஹalleluya சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. ஆண்டவர் நம்மளை எண்ணெய்க்குள்ளே போட்டு கம்ப்ளீட்டாக பொரிக்கும் போது அந்த கலர் செம்மையாக இருக்கும், அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும், அந்த ஸ்மெல் செம்மையாக இருக்கும். அதை சாப்பிட்றவங்களும் சூப்பராக ஃபீல் பண்ணுவாங்க. யாருக்கும் அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஆனால் அரைகுறையாக அரைவேக்கடாக வெந்திருக்கும் போது அது என்ன பண்ணும், சரீரத்துக்கு ஒத்துக்காது. முழுமையாக சந்து சந்தாக நாம் துண்டிக்கப்பட்டு ஆண்டவருக்காக பிரகாசிக்கும்படியாக நம்மை விட்டு கொடுக்கும் போது நம்மை தேவன் ஜீவ வாசனையாக வைக்கிறார். ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஆமென், ஹalleluya. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய தாளந்துகளை, இவை எல்லாவற்றையும் எனக்கு இதுதான் ஆசை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் பிடிவாதம் பண்ணாம, ஏசப்பா எனக்கு என்ன ஆசையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உங்களுடைய சமூகத்திலே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவருடைய அந்த அபிஷேக எண்ணெய்க்குள்ளாய் நீங்கள் மூழ்கும் பொழுது, ஆண்டவருடைய அந்த பலிபீடத்திலே நீங்கள் உங்களை வைக்கும் பொழுது அவர் உங்களை சுகந்த வாசனையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி இதை சொல்றதை நான் வந்து ரொம்ப பெரிய பிளெஸிங்காக நான் ஃபீல் பண்றேன். என்னோட டாடி, அவங்கள தான் ஸ்பெஷலாக சொல்லணும். அவங்க எனக்கே என் மேல் நம்பிக்கை இல்லாதப்போ என்னை ரொம்ப நம்பின ஒரு பர்சன். 10th 12th எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற வரைக்கும் இங்கே என்னோட பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க. நான் வந்து எதையும் ஒரு வார்த்தை கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை. நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம், சரியா? அப்போது நான் 10th to 12th படிக்கும்போது என்னைய வந்து சின்ன வயசுலேருந்து, நான் எல்கேஜி படிக்கும் போதே என்னை வந்து ஒரு லக்கி பேபியாக ஃபீல் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. மரண சவால்களை தாண்டி வந்ததினாலே, ஆசீர்வாதமாக அவர்களுக்கு நான் கிடைத்ததினாலே பிளெஸ்ஸி என்ற பெயரை வைத்து என்னை பெரிய ஒரு ஆசீர்வாதமாகவே அவர்கள் பார்த்தார்கள். அப்போ நான் அந்த சின்ன வயசுலேருந்தே வந்து என்னை கலெக்டர் ஆக்கணும், என்னை வந்து டாக்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மொத்த ஃபேமிலிக்கு ஆசை. அதில் ஸ்பெஷலாக எங்கள் டேடிக்கு வந்து ஆசை அப்படின்றத தாண்டி ஒரு வெறி. ஓகேவா, எப்படியாவது நம்ம பிள்ளைய வந்து டாக்டர் ஆக்கிடணும், கலெக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை. என்னை கூப்பிடும் போதே ஈவா பிளெஸ்ஸி IAS, ஈவா பிளெஸ்ஸி டாக்டர், ரெண்டில் ஏதாச்சும் சொன்னாதான் ஆயிராதான் அந்த பிள்ளை அப்படி சொல்லிட்டு அப்படி தான் கூப்பிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னோட நோட் புக்ஸில், இந்த LKG UKG நோட் புக்ஸில் இருக்குல்ல, அதில் கூட ஈவா பிளெஸ்ஸி IASன்னு போட்டிருப்பாங்க. எல்லாம் அவங்க பிள்ளைக்கு வந்து அவங்க பேரை மட்டும்தானே எழுதி கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் டேடி வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது டைரி ஏதாவது இருக்குது, அது என்னோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா அதில் பின்னாடி IASன்னு இருக்கும். ஏதாவது பர்த்டேக்கெலாம் எனக்கு புக்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போது நான் எங்கள் வீட்டுக்கு போயினா அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா, அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா பின்னாடி IASன்னு இருக்கும், டாக்டர் ஈவா பிளெஸ்ஸின்னு இருக்கும். இப்படி பல கனவுகளோடு அவர்கள் என்னை வளர்த்தார்கள். இந்த 10th and 12th எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும்போது நான் கூட அவளை எழுதியிருக்க மாட்டேன். எங்கள் டேடி வந்து டைரியாக எழுதுவாங்க. ஜீசஸ் ஈவா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்காக தேங்க்யூ அப்படின்னு விசுவாசத்தில் எழுதுவாங்க. ஜீசஸ் ஈவா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்காக தேங்க்யூன்னு குறைஞ்சது எங்கள் வீட்டில் வந்து ஏகப்பட்ட 10+ டைரிஸ் இருக்கும். அவ்வளோ டைரி யோசிப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் நான் கூட அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு அவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோ டைரி நிறையா. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட எப்படிலாம் டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஆனாலும் எங்கள் டேடி வந்து அது பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஈவா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினக்கா தேங்க்யூ அப்படி சொல்லி எழுதுவாங்க. உண்மையாகவே அப்படிப்பட்ட தகப்பன் தாயை கொடுத்ததுக்காக நான் இந்த காலை வேளையிலே மிகவும் நன்றி செலுத்துகிறேன். அப்படியெல்லாம் அவங்க எழுதி பல கனவுகளோடு என்னை வந்து அவங்க வளர்த்தாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் வந்துச்சு, நான் டாக்டராகவும் ஆகலை, கலெக்டராகவும் ஆகலை. ஆனால் ஆண்டவருக்கு சுகந்த நற்கந்தமாக இந்த நாளிலே நான் மாறி நிற்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அவங்க ஆசைப்பட்ட எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று வந்தது, எனக்கே தோணுச்சு, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நான் வைக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு. நான் காலேஜ் படிக்கிற டைமில் அந்த சர்ச்சில் வச்ச எல்லாத்தையும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன். இங்கிலீஷ் சர்வீஸாக ஃபஸ்ட்டு இருப்பேன், தமிழ் சர்வீஸாக ஃபஸ்ட்டு இருப்பேன், ஈவினிங் சர்வீஸாக ஃபஸ்ட்டு இருப்பேன். சர்ச்சு கேம்பஸ் க்ளீனிங் அப்படின்னு சொன்னால் கூட முதல் ஆளாக எங்கள் அம்மா அப்பா வராங்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. நான் ஆளாக சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன். எல்லா சபைக்கு அடுத்த காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கையை அந்த நான் பலிபீடத்திலே நான் சந்து சந்தாக நான் துண்டித்து அந்த பலிபீடத்திலே நான் வைத்த போது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை என்னுடைய வாலிப நாட்களிலே நான் தேவனுக்கு கொடுத்த போது ஆண்டவர் என்னை நற்கந்தமாக வைத்தார். நான் காலேஜ் படிக்கிற டேஸ்லையாக இருக்கட்டும், நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுற டேஸ்லையாக இருக்கட்டும், பிளெஸ்ஸி அப்படின்றத பர்சனை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினா. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு, எந்த காம்படிஷன் போனாலும் ஃபஸ்ட்டு.
ஆண்டவர் எல்லாத்துலேயும் மேன்மையாக வைத்தார். நான் சில காம்படிஷன்ஸ்க்கு போய் அப்படி நான் என்னை பார்த்துட்டாலே சில பேர் வந்து ஐயோ இந்த பொண்ணு வந்துச்சு, கண்டிப்பாக அவள் தான் வின் பண்ணுவான்னு அந்த காம்படிஷனை விட்டு விலகி போனவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினார். எந்த இடத்துல நான் ஜீரோவா நின்றேனோ, எந்த இடத்துல நான் மரண வாசனையாக நின்றேனோ, அந்த மரண வாசனையை ஆண்டவருடைய பலிபீடத்திலே சந்து சந்தாக துண்டித்து அவருடைய பலிபீடத்திலே நான் வைத்த பொழுது, நான் எத்தனையோ நாள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே அந்த சாரியோட, எனக்கு காலையில் 7:30க்கு காலேஜ் போவேன். காலேஜில் ஒர்க் பண்ணும்போது 7:30க்கு பஸ் ஏறி போவேன். திருப்பி நான் வரதுக்கு 7:30 ஆகும். ஆனால் நான் வீட்டுக்கு போகாமல் அப்படியே சர்ச்சில் இறங்குவேன். அப்படியே இறங்கி போவேன். யூனிவர்சிட்டியில் போய் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பேப்பர் கரெக்ஷன் பண்ணி எங்கள் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்து அப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை கடத்தின நாட்கள் உண்டு. நான் எதையும் கூட்டி குறைத்து சொல்லவில்லை. அந்த நாட்களை நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை எங்கள் அப்பா அப்படி டைரியில் எழுதாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அது பெரிய டெஸ்டிமனியாக மாறி இருக்காது. அவர்கள் டைரியில் அப்படி எழுதுனாங்க, பிள்ளையை குறித்து அப்படி கனவு கண்டாங்க. ஆனால் ஆண்டவர் என் மேலே வைத்த கனவு அது பெரியது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை சந்தாக துண்டித்து என் கனவுகளை, என் ஆசையை, என் விருப்பங்களை அவருடைய பலிபீடத்திலே நான் வைத்த போது இந்த நாளிலே அவர் என்னை நற்கந்தமாக வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இதே போல உங்களை நீங்கள் அவரை நம்பின யாருமே ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஒரு செகண்ட் கூட அவர் வெட்கப்படுத்த மாட்டார். எவ்வளவு நெகட்டிவான சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போது அவரால் தலைகீழா மாத்துறதுக்கு நம்மளுடைய சுயம் சாகணும். நம்ம எப்படி அந்த சிக்கன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பொரியணும் அப்படின்னு நான் சொன்னேனோ, அரைகுறையாக பொரியக்கூடாது, அரைவேக்கடாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெய்க்குள்ள மூழ்கி அது பொரிக்கப்படும் போது அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அது சுகந்த வாசனையாக இருக்கும். நான் சொன்னது போல உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நீங்கள் பலிபீடத்திலே வைக்கும் பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நற்கந்தமாக மாற்றுவார், சுகந்த வாசனையாக மாற்றுவார். எவ்வளோ நேரத்துக்கு இந்த பலிபீடத்தில் வச்சிருக்கணும்? ஒரு மணி நேரம் வச்சிருக்கணுமா, 2 மணி நேரம் வச்சிருக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கிறிஸ்துவின் சாயல் நம்மளே வெளிப்படும் வரைக்கும் நாம் தகனிக்கப்பட வேண்டும். நம்ம கிட்ட ஆண்டவருடைய சாயல் வெளிப்படும் வரைக்கும் நம்மளை என்ன பண்ணணும்? அந்த பலிபீடத்திலே வைக்க வேண்டும். நம்ம இந்த கோல்ட் ஸ்மித், அதாவது இந்த தங்க ஆசாரி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த தங்க ஆசாரியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தங்கம் செய்கிறதுக்கு தங்கத்தை ஃபஸ்ட்டு தோண்டி எடுத்து அதை நல்லா போட்டு உருக்கி அதை ஒரு லிக்விட் ஃபார்முக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஷேப்பில் அதை வணைந்து அதை என்ன பண்ணுவாங்க? பாலிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்லா பயங்கரமாக பாலிஷ் பண்ணுவாங்க. எது வரைக்கும் பாலிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட முகம் அந்த தங்கத்தில் தெரிகிற வரைக்கும் பாலிஷ் பண்ணுவாங்களாம். என்ன பண்ணுவாங்க? அவங்களோட முகம் அந்த தங்கத்திலே பிரதிபலிக்கிற அளவுக்கு அந்த தங்கத்தை போட்டு பாலிஷ் பண்ணுவாங்களாம். அதே போல கிறிஸ்துவின் சாயல் நம்மிலே வெளிப்படும் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? நம்மை அந்த பலிபீடத்திலே வைக்கப்படணும். பலிபீடத்திலே நம்ம கம்ப்ளீட்டாக அவருடைய சாயல், அவருடைய குணாதிசயங்கள் நம்மிலே வெளிப்படும் வரைக்கும் அந்த பலிபீடத்திலே நீங்கள் உங்களை வைக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக மாறுகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் யாவரும் எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 6:17ஆம் வசனம். அதில் இறுதி அந்த செகண்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய சாயல் நம்மிடத்திலே வெளிப்படும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த பலிபீடத்திலே நம்மை நாம் வைக்க வேண்டும். இது நடந்த ஒரு சம்பவம். கிரஹாம் ஸ்டைன்ஸ், நீங்கள் நிறைய பேர் அறிந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. கிரஹாம் ஸ்டைன்ஸ் இவர் யார் அப்படின்னா ஒரு மிஷினரி, ஓகேவா? இவங்களோட மனைவி பேர் வந்து கிளாடிஸ் ஸ்டைன்ஸ். ஸோ கிரஹாம் ஸ்டைன்ஸ் இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர். இவரோட மனைவி பேர் வந்து கிளாடிஸ் ஸ்டைன்ஸ். இவர்கள் மிஷினரியாக எங்கே வராங்க அப்படின்னா ஒடிசா பகுதிக்கு வருகிறார்கள். இவர்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. அதில் ஒரு பையனுக்கு 11 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு, ஓகேவா? ஒரு பையனுக்கு 11 வயசு, இன்னொரு பையனுக்கு 6 வயசு. இவர்கள் மிஷினரியாக ஊழியம் செய்யும்படியாக எங்கே வராங்க? ஒடிசா பகுதிக்கு இவர்கள் வருகிறார்கள். அப்போ இவர்கள் யார் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னா, குஷ்டரோகிகள் மத்தியிலே 34 வருடமாக இவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க? கிரஹாம் ஸ்டைன்ஸ் வந்து அவங்களோட மனைவியும் அவங்களோட மகளையும் வீட்டில் விட்டுட்டு அவங்களோட 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு ஊழியம் செய்வதற்காக அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் கடந்து செல்கிறார். வரும்போது பயங்கர மழை,
மழை பெஞ்சதுனால அந்த ஜீப்பை டிரைவ் பண்ண முடியாமல் அது ரொம்ப இருட்டான ஒரு பகுதியாக இருக்கிறபடினாலே அந்த ஜீப்பை ஒரு பிளேஸில் அவங்க நிறுத்திட்டு அவங்க 2 பசங்கள்கிட்டையும் நம்ம இந்த ஜீப்பில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துடலாம், காலையில் நம்ம விடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்பில் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது அது வந்து குஷ்டரோகிகள் வாழ்கிற இடம், அதே போல் அது ஒரு அடர்ந்த காடாக இருப்பதுனாலே அங்கே இருக்கிற நிறைய டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, இவர்னால தான் இந்த இடத்துல வந்து ஊழியம் வந்து பெருகுது, ஆண்டவருடைய நாமம் வந்து எல்லாருக்கிட்டையும் இவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் கிறிஸ்தவத்தை பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஜீப் நிற்கிறத பார்த்துட்டு உயிரோடு என்ன பண்ணுறாங்க, மணனையை ஊற்றி அவர்களை கொளுத்துகிறார்கள். அந்த டெரரிஸ்ட் எல்லாமே அந்த ஜீப்பை சுற்றி மணனையை ஊற்றி அந்த ஜீப்பை கொளுத்தி போடுறாங்க. 2 பிள்ளைகளையும் அந்த 2 மகன்களையும் தன் கைகளிலே கட்டி அணைத்தபடி அந்த கிரஹாம் ஸ்டைன்ஸ் வந்து கதறாரு, ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி அவர் கத்தி துடித்து அந்த 2 பிள்ளைகளோடு மரணம் அடைந்த சம்பவம் ஒன்று உண்டு. இதை கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ்னு எல்லாருமே கேள்விப்படுறாங்க. இதை கேள்விப்பட்ட எல்லாரும் இப்படி உயிரோடு எரிச்சிட்டாங்களே, ஒரு நல்லது தானே செஞ்சார், இவரை இப்படி எரிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மொத்த மனுக்குலமும் கண் கலங்குகிறது. இவருக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுங்க, ஏன் இப்படி பண்ணுங்க, இவரோட மரணத்தை நம்ம கண்டிப்பாக ஹானர் பண்ணணும், இவருடைய மரணத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அவரோட அடக்க ஆராதனையை நம்ம கனம் பண்ணணும்னு சொல்லி எல்லா மதத்தினரும் அந்த அடக்க ஆராதனையிலே கலந்து கொண்டார்களாம். அப்போ அந்த அடக்க ஆராதனை முடிந்த பிறகு மனமுடைந்து போன அந்த கிளாடிஸ் ஸ்டைன்ஸை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த இடத்துல நீங்கள் இருக்க விரும்புகிறீங்களா, இப்படி பண்ணிட்டாங்களே, உங்களோட மொத்த குடும்பமும் போயிடுச்சே, உங்கள் மகன் மட்டும்தானே உங்கள் கூட இருக்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது கிளாடிஸ் ஸ்டைன்ஸ் சொன்னாங்களாம், நான் இவர்களை நேசிக்கிறேன், ஆண்டவர் இவர்களை நேசித்தது போல நான் இவர்களை நேசிக்கிறேன், எந்த இடத்துல என்னுடைய கணவனும் பிள்ளைகளும் விதையாக விதைக்கப்பட்டார்களோ அதே இடத்திலே நான் நின்று மீண்டுமாக ஆண்டவருக்காக நான் நற்கந்தமாக மாற விரும்புகிறேன் என்று கிளாடிஸ் ஸ்டைன் சொன்ன போது மொத்த மனிதர்களும் அங்கே இருந்த எல்லாரும் அவர்களை நற்கந்தமாக கிறிஸ்துவின் அடையாளமாக கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக அந்த நாளிலே பார்த்தார்கள். இன்னைக்கு கிளாடிஸ் ஸ்டைன்ஸோட இடத்துல நீங்களும் நானும் இருந்தோம்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லியிருப்போமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் கிளாடிஸ் ஸ்டைன்ஸ் அன்னைக்கு கிறிஸ்துவை போல அந்த கிறிஸ்துவை போல மாறி கிறிஸ்துவின் சாயல், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு அந்த கிறிஸ்துவின் சாயல் அவர்களுக்குள்ளே வந்ததினாலே, கிளாடிஸ் ஸ்டைன்ஸ் தன்னை பலிபீடத்திலே வைத்து தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததினாலே அந்த நாளிலே கிளாடிஸ் ஸ்டைன்ஸ் ஒரு பெரிய நற்கந்தமாக அந்த ஒடிசா பகுதியிலே பார்க்கப்பட்டார். ஸோ நம்மளும் இதே போல மற்றவர்கள் நம்மை கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை நம்மில் பார்க்கும்படியாக நம்ம என்ன பண்ணணும், அந்த பலிபீடத்திலே அறகுறையாக நம்மளை வைக்காதபடிக்கு கிறிஸ்துவின் அடையாளங்கள் நம்மிலே வெளிப்படும் வரைக்கும், கிறிஸ்துவின் சுவாபங்கள் நம்மில் வெளிப்படும் வரைக்கும் நம்ம அந்த பலிபீடத்திலே நாமே வைக்கும் பொழுது கிளாடிஸ் ஸ்டைன்ஸை போல ஒரு பெரிய நற்கந்தமாக நம்மை தேவன் மாற்றுவார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ முதலாவது நம்ம என்ன செய்யணும், நம்மை பலிபீடத்திலே வைக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நற்கந்தம்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஜீவ வாசனையாக உங்களை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் பலிபீடத்திலே உங்களை வைக்க வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னா, எடுத்து வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு சம்பவம் தான். பெத்தனியா என்னும் ஊரிலே இயேசு சீஷர்களோடு என்ன பண்ணுறாரு, ஒரு பந்தி இருக்கும்படியாக போயிருக்கிறார். அந்த இடத்துல மரியாள் என்னும் பெண் என்ன பண்ணுறாங்க, விலையேற பெற்ற தைலம் ஒன்றை உடைத்து ஆண்டவருடைய பாதங்களிலே உடைத்து ஊற்றி தன்னுடைய தலைமுடியினாலே அவள் சுத்தம் செய்கிறாள். அது அந்த வீடு முழுவதும் நறுமணமாக மாறுகிறது. ஸோ இந்த சம்பவம் எங்கே நடந்தது, யாருடைய வீட்டிலே நடந்தது என்று பார்த்தோமானால் எடுத்து வாசிப்போம். மாற்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்போ இது யாரோட வீடு?
குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீடு. சீமோனுடைய வீடு எங்கே இருக்கிறது? பெத்தானியாவில் உள்ளது. ஸோ பெத்தானியாவில் உள்ள குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீடு. குஷ்டரோகியாய் இருந்த, அப்போ இப்போ அவர் குஷ்டரோகியாக இல்லை. அவர் ஆண்டவரை அவர் குஷ்டரோகியாக தான் இருந்தார். எப்படி எக்ஸ் ஆர்மி மேன், எக்ஸ் மிலிட்ரி மேன் அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி அவர் எக்ஸ் குஷ்டரோகி. அவர் குஷ்டரோகியாக தான் இருந்தார். ஆனால் ஆண்டவரை மீட் பண்ணதுக்கப்புறம், ஆண்டவருடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அந்த குஷ்டரோகெல்லாம் மாறிடுச்சு. அதை நன்றி செலுத்தும் விதமாக தான் என்ன பண்ணுறாரு, அவருடைய வீட்டில் வச்சு ஒரு பந்தி நடக்குது. அந்த பந்தியில் அமர்ந்திருக்கிற போது யார் வரா? மரியாள் என்னும் பெண் வந்து விலையேற பெற்ற தைலத்தை அவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றுகிறதை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ குஷ்டரோகியோட வீடு எப்படி இருக்கும்? ஒரு நாற்றம் அடித்த இடமாக இருக்கும். அப்படி தானே? அந்த அவருக்கு குஷ்டரோகம் இப்போ தான் க்யூர் ஆகிருக்கு. ஆண்டவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் க்யூர் ஆகிருக்கு. ஆனால் அவருடைய வீடு, அவர் பெத்தானியாவில் இருக்க அவருடைய வீடு, இத்தனை வருஷம் அவர் குஷ்டரோகியாக இருந்திருக்கார். அப்போ அவருடைய வீடு எப்படி இருக்கும்? நாற்றம் நிறைந்த வீடாக இருக்கும். அந்த வீட்டில் யார் வரா? மரியாள் எனும் பெண் வந்து விலையேற பெற்ற தைலத்தை அவள் ஆண்டவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றும் பொழுது அந்த வாசனை அங்கே இருக்கிற இடம் முழுவதும் பரவிற்று என்று நாம் வாசிக்கிறோம். இதே போல நீங்கள் இருக்கிற இடம் நாறி போயிருக்கலாம், நீங்க இருக்கிற இடம் அசுத்தமா இருக்கலாம், நீங்க இருக்கிற இடம் வாசனை அற்றதா இருக்கலாம். எப்படி மரியாள் என்னும் ஒரு பெண், அதே போல நீங்கள் ஆண்டவருக்காக நீங்க ஒரு நபரா இருந்தாலும் நீங்கள் உங்களை ஆண்டவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றும் பொழுது நீங்கள் அந்த இடத்திலே நற்கந்தமாய் மாறுகிறீர்கள். அது எவ்வளவு அசுத்தமான இடமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு டர்ட்டியான பிளேஸா இருந்தாலும் சரி, அந்த இடம் முழுவதும் பாவம் நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடம் எதுக்குமே யூஸ் இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற பிளேஸ் எப்படி இருந்தாலும் அந்த மரியாள் என்னும் ஒரு பெண் எழுந்து நின்றது போல உங்களில் நீங்கள் ஒருவர் எழுந்து நின்று உங்களை நீங்கள் உடைத்து ஊற்றும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் உடைத்து ஊற்றும் பொழுது அந்த இடம் நற்கந்தமாய் மாறுகிறது. உங்களுடைய வாசனை அந்த இடம் முழுவதும் பரவுகிறது. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நற்கந்தம் தைலம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஒரு தைலம். அந்த தைலத்தை அந்த மரியாள் என்னும் பெண் வந்து என்ன பண்ணுறா? உடைத்து ஊற்றுகிறாள். அவ்வளோ காஸ்ட்லியானது. அது வந்து எவ்வளோ அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் அமௌண்ட் படி 85,000, 85,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ், அதாவது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. 85,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு ராத்தல் தைலம் வந்து சரியாக 1.35 லிட்டருக்கு சமமாக, அதாவது 1.5 லிட்டரை விட கொஞ்சம் கம்மி, 1.5 லிட்டரை விட கொஞ்சம் கம்மி. அப்போ அந்த 1 லிட்டர் தைலத்தை என்ன பண்ணுறாங்க? மரியாள் என்னும் பெண் ஆண்டவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றுறாங்க. 85,000 ரூபாய் தைலத்தை கொண்டு போய் மரியாள் என்னும் பெண் ஆண்டவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றுறாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட வந்து 8 ரூபாய் வாங்குறதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. அப்படிதானே? என்கிட்ட இருக்கிறதுலே த பெஸ்ட் என்னதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஆண்டவருடைய பாதத்திலே அவர்கள் உடைத்து அதை ஊற்றும் பொழுது, என்கிட்ட இருக்குன்னு அவங்க பெருமை பாராட்டலை. என்கிட்ட இருக்குது, வா என்கிட்ட தான் இருக்கிறது காஸ்ட்லியஸ்ட் தைலம் இருக்குது, வேறு யாருக்கிட்டையுமே இல்லை, என்கிட்ட தான் இருக்குன்னு அவங்க பெருமை பாராட்டலை. ரேதர் அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய பாதத்திலே அந்த விலையேற பெற்ற தைலத்தை உடைத்து முற்றிலுமாக ஊற்றும் பொழுது அந்த இடம் முழுவதும் நற்கந்தமாக மாறியது. அதே போல் என்கிட்ட தான்ப்பா இந்த டேலண்ட் இருக்குது, என்கிட்ட மட்டும்தான்ப்பா பாடுற டேலண்ட் இருக்குது, என்கிட்ட மட்டும்தான்ப்பா செமையாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வச்சு பெருமை பாராட்டாமல் அந்த டேலண்ட்டை உங்களுக்கு ஆண்டவர் வச்ச அந்த சின்ன டேலண்டோ பெரிய டேலண்டோ அந்த திறமையை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் உடைத்து ஊற்றும் பொழுது நற்கந்தமாக மாற்றுவார். உங்களை பார்க்குற எல்லாரும் நீங்கள் இருக்கிற அந்த இடம் செம்ம சூப்பர் ரொம்ப நற்கந்தமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்து அவர்கள் மகிழ்வார்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் உடைக்காம, ஹே எனக்கு செம்மையாக டான்ஸ் ஆட தெரியும், செம்மையாக பாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுயத்தில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்களை பார்க்குறவங்களாம் ஒரு வேடிக்கை பொருளாக தான் பார்ப்பாங்க. உங்களை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? ஒரு வேடிக்கை பொருளாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அதே வேளையில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க த பெஸ்ட், என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட என்னப்பா இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை உடச்சி ஊற்றுங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாவற்றிற்கும் மேலாக சிறந்த த காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட்னா நம்மளுடைய வாழ்க்கை தான். ஜீவன் தந்த அவருக்கு நம் ஜீவன் உள்ள மட்டும் உண்மையாக இருந்தோமானால் நம்மளுடைய வாழ்க்கையை நற்கந்தமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை உங்கள்
வாழ்க்கையை நற்கந்தமாக மாற்றும்படியாக விலையேற பெற்ற வாழ்க்கையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வாழ்க்கை ரொம்ப ப்ரெஷியஸ், என் வாழ்க்கை ரொம்ப ஸ்பெஷல்னு விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாருன்னா உங்க வாழ்க்கை ஸ்பெஷல். நீங்களே ஏண்டா வாழ்றோம் நினைக்கும் போது உங்க ஜீவன் அவரை பிடிச்சி வச்சிருக்காருன்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷல். செத்துடலாமா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த மனிதர்கள் பிடிக்கல, என்னை எல்லாரும் நோகடிக்கிறாங்க, இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெறுக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறாருன்னா உண்மையாவே உங்க வாழ்க்கை ஸ்பெஷல். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையோட வேல்யூ உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் உங்க வாழ்க்கை வேல்யூபிள், உங்க வாழ்க்கை ஸ்பெஷல். அப்படின்றதுனால தான் உங்க வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், விலையேற பெற்ற தன்னுடைய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும். நீங்க வேணா உங்களை ஜீரோன்னு நினைக்கலாம், நீங்க வேணா உங்களை குப்பன்னு நினைக்கலாம், நீங்க வேணா உங்களுக்கு பேக்ரவுண்டே இல்லைன்னு நினைக்கலாம், நீங்க வேணா நான் யூஸ்லெஸ் எம்டி நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கலாம். பட் ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாக நினச்சதுனால, உங்களை அவர் ரொம்ப ப்ரீஷியஸாக நினச்சதுனால, உங்களை அவர் ரொம்ப உயர்வாக நினச்சதுனால He has honored you. எத்தனை அதிகமாக நம்மளை நேசிச்சிருந்தார்னா தன்னுடைய ஜீவனையே அவர் தன்னுடைய கையையோ காலையோ கொடுக்கல, தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து அவர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையை பெஸ்ட்டாக வச்சிருக்கிறாரு. அவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மரியாள் தன்னிடத்தில் இருந்த அந்த விலையேற பெற்ற தைலத்தை அவள் உடைத்து ஊற்றினாலோ அதே போல உங்களிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற இந்த வாழ்க்கையை, அவர் தந்த இந்த வாழ்க்கையை அவருடைய சமூகத்திலே நீங்கள் முற்றிலுமாக உடைத்து ஊற்றும் பொழுது, அந்த பலிபீடத்திலே சந்து சந்தாக துண்டித்து நீங்கள் வைக்கும் பொழுது அவர் உங்களை ஜீவ வாசனையாக நற்கந்தமாக வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிப்போம். எடுத்து வாசிப்போம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஸோ இந்த வசனத்தை வாசிச்சோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை என்ன பண்ணுமா? நாரி கெட்டு போக பண்ணுமா. செத்த ஈக்கள் நம்மளோட, இப்போலாம் நான் சொன்னேன், நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பரிமள தைலம். நம்ம வாழ்க்கை ஒரு பரிமள தைலம். நம்மளோட தாளந்துகள், நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட் ஒரு பரிமள தைலம். அந்த பரிமள தைலத்திலே ஒரு செத்த ஈ விழுகும் பொழுது அந்த பரிமள தைலம் என்ன ஆகிடும்? கெட்டு நாரி போகும். எப்படி ஆகும்? கெட்டு நாரி போகும். நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆண்டவருடைய பார்வையில் பெஸ்ட்டாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம், இந்த பிள்ளை மாதிரி யாருமே இல்லைப்பா, இந்த பையன் மாதிரி யாருமே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் உலகத்துக்கு ஏற்ற நீங்கள் வேஷம் தரிக்கலாம், மொத்த வேஷம் நீங்கள் தரிக்கலாம், நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செத்த ஈ விழுகும் பொழுது, ஒரே ஒரு செத்த ஈ விழுகும்போது உங்களுடைய வாழ்க்கை அது நாரி போகும், உங்களுடைய வாழ்க்கை அது நாரி போகும். இந்த 2024ஆம் வருஷத்திலே இம்மட்டும் நம்மை தேவன் நடத்தியிருக்கிறார். ஒரு விஷயம் நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் இருக்க செத்த ஈ என்னது? நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண முடியாத படிக்கு, நம்ம வாழ்க்கை நற்கந்தமாய் மாற முடியாத படிக்கு, நாம் நறுமணம் வீச முடியாத படிக்கு, நாம் அரோமா ஆஃப் காடாய் மாற முடியாத படிக்கு, ஆண்டவரின் ஃப்ராக்ரன்ஸா மாற முடியாத படிக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்க செத்த ஈ என்னது? உங்களுடைய நண்பர்களா, உங்களுடைய உறவினர்களா, தேவையில்லாத வீண் வார்த்தைகளா? வீணான வார்த்தைகளை நம்ம பேச, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் சொல்லுது. தேவையில்லாத சொற்களா, தேவையில்லாத நபர்களா? என்னென்ன செத்த ஈக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு? உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வர முடியாத படிக்கு, நீங்கள் உங்களை வாழ்க்கையில உயர முடியாத படிக்கு, நீங்கள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாத படிக்கு, உங்களுடைய நேரத்தை திருடுகிற, உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற, உங்களுடைய சிந்தைகளிலே தேவையில்லாத விஷயங்களை விதைக்கிற அந்த செத்த ஈ என்னது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் வைத்திருக்கிற பரிமள தைலமாகி இந்த விலையேற பெற்ற வாழ்க்கையிலே விழுந்த அந்த செத்த ஈ எது? கண்டுபிடிங்க. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே கண்டுபிடிங்க. அந்த செத்த ஈ எதுன்னு கண்டுபிடிங்க. வருகிற வருஷத்திலே ஆண்டவரே உமக்கென்று நான் நற்கந்தமாய் பிரகாசிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தோடு இந்த வருஷத்திலே ஏசப்பா என் வாழ்க்கையில் ஏதாவது செத்த ஈ விழுந்திருக்கா? ஜஸ்ட் அனலைஸ் யூ.
ஜஸ்ட் அனலைஸ் யூ. ஆண்டவருடைய சமூகத்திலே அவரோட பாதத்திலே அமர்ந்து ஒரு விசை உங்களை நீங்களே உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கையில் பொறாமை என்னும் செத்த ஈ விழுந்திருக்கா? பெருமை என்னும் செத்த ஈ விழுந்திருக்கா? எரிச்சல் என்னும் செத்த ஈ விழுந்திருக்கா? மற்றவர்களை பார்த்து புரணி பேசுகிற செத்த ஈ விழுந்திருக்கா? என் குடும்பத்தின் நபர்கள் மேலே ஒரு மனம் இல்லாத ஒரு செத்த ஈ விழுந்திருக்கா? சபைக்கு வர முடியாத படிக்கு சபைக்கும் என்னையும் தூரப்படுத்தி வைத்திருக்கிற செத்த ஈ விழுந்திருக்கா? வேதத்தை தொட முடியாத படிக்கு ஒரு செத்த ஈ விழுந்திருக்கா? ஜெபிக்க முடியாத படிக்கு ஆண்டவர் எனக்கு தந்த வாழ்க்கையை குறித்து நன்றி இருதயம் உள்ளவர்களாக இருக்க முடியாத படிக்கு என் வாழ்க்கையில விழுந்த செத்த ஈ எது? ஜஸ்ட் அனலைஸ் யூ. ஒரு விஷயம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். வாழ்க்கையில் விழுந்த செத்த ஈ எது? நீங்கள் பரிமள தைலமாகவே இருந்தாலும், நீங்கள் காஸ்ட்லியஸ்டாகவே இருந்தாலும், நீங்கள் ப்ரெஷியஸாகவே இருந்தாலும், ஒரே ஒரு செத்த ஈ விழுந்தா அந்த வாழ்க்கை நாறி போகும், நாசமடையும், நாற்றமற்று போகும். எப்படி ஒரு டம்ளர் பாலில் ஒரு சின்ன ஒரு ட்ராப் பாய்சன் விட்டோடனே அது பாலாக இருக்கிறது இல்லை, பாய்சனாக தான் இருக்குது. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலே பரிமள தைலமாக த பெஸ்ட், த காஸ்ட்லியஸ்ட், த ப்ரெஷியஸ் ஆன நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு செத்த ஈ விழுகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நாறி போகும். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லேயும், எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் உங்கள் வாழ்க்கையிலே எந்த செத்த ஈக்களும் நுழையாதபடிக்கு உங்களை நீங்களே வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இதற்கென்று நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு விரும்புகிறேன். சிம்சோனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிம்சோனை ஆண்டவர் உயர்ந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று விரும்பினார். சிம்சோனுக்கு என்று ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையில் செத்த ஈ நுழைஞ்சிச்சா? அந்த செத்த ஈ நுழைந்தது. அந்த செத்த ஈ சிம்சோனுடைய வாழ்க்கையில நுழைந்த போது சிம்சோனுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் இழந்து சிம்சோன் ஒன்றும் இல்லாமல் நின்றதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா, யோசேப்போட வாழ்க்கையில செத்த ஈ நுழைஞ்சிச்சு. யோசேப்போட வாழ்க்கையிலே செத்த ஈ நுழைஞ்சிச்சு. பாவம் எனும் செத்த ஈ நுழைஞ்சிச்சு. யோசேப்பு நினச்சிருந்தா எல்லாரோடைய பார்வைக்கும் மறைவாக ஒரு தப்பு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஒரு செத்த ஈ எல்லாரோடைய பார்வைக்கும் மறைவாக தான் விழுந்துச்சு. யாருமே இல்லையே அப்படின்னு யோசேப்பு நினச்சிருந்தா அந்த பாவத்தை துணிந்து செய்திருக்க முடியும். ஆனால் அந்த செத்த ஈ விழும்போது தேவனுக்கு உண்மையாக யோசேப்பு இருந்தபோது தன்னை சந்தாக துண்டித்து தன்னை பலிபீடத்திலே வைத்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபோது தன்னை ஆண்டவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிறார், அவர் ஏதோ ஒரு இடத்திலிருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மை இருதயம் யோசேப்புக்குள்ளே இருந்ததினாலே அந்த செத்த ஈ ஆகிய பாவம் யோசேப்பின் வாழ்க்கையில் நுழைந்த போதிலும் எல்லாரோட கண்களுக்கும் மறைவாதான நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பாவத்திலே நுழையாத படிக்கு அந்த செத்த ஈயை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்காக அவர் நின்றதின் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் யோசேப்பை பெரிய நட்கந்தமாக இன்னைக்கு நம்ம அவரை ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நினைக்கும் அளவுக்கு, சந்ததிகள் நினைக்கும் அளவுக்கு, இன்னும் நம்ம இல்லாத காலங்களில் கூட நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் பைபிள் எடுத்து படிச்சாங்கன்னா யோசேப்பை போல நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சந்ததிகளுக்கு தேவன் யோசேப்பு இன்னைக்கு இல்லை, ஆனால் யோசேப்போட நட்கந்தம் இந்த காலங்களிலும் இன்னும் அது நறுமணமாக வீசி கொண்டுதான் இருக்கிறது. நம்ம செத்தா கூட நம்மளுடைய நற்கந்தம் இந்த காலங்கள் வருகிற நாட்களிலே நம்மளுடைய சந்ததிகள் மத்தியிலே நம்ம நறுமணம் வீசக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு யோசேப்பை போல, ஒரு சிம்சோன் போல அல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு செத்த ஈ விழும்போது யோசேப்பை போல மறைவாதான இருக்கணும், துணிகரமான பாவங்களை செய்யாதபடிக்கு என் தேவன் எனக்காக இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற இருதயத்தோடு அந்த செத்த ஈய அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்தை பத்தி யோசிக்காம அந்த செத்த ஈய உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தூக்கி எறியும் பொழுது நீடித்த நித்திய பேரின்பத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவரின் நற்கந்தமாக இருக்கிறோம். முதலாவது உங்களை பலிபீடத்திலே நீங்கள் வைக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க தேவையில்லாத கலைகளை பிடுங்கி எறியும் போது, அவர் உங்களை உடைக்கும் போது நீங்கள் அப்படியே சைலண்டாக ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்திலே அவர் சந்தாக உங்களை துண்டித்தாலும் நீங்கள் அந்த பலிபீடத்திலே உங்களை முற்றிலுமாக நீங்கள் வைக்கும் பொழுது எப்படி ஆவீங்க? ஆமேன் சொல்லுங்க. நற்கந்தமாக மாறுவீர்கள். அப்படிப்பட்ட நாட்கள் நம் வாழ்க்கையிலே வருவதாக. இரண்டாவது, உங்களை முற்றிலுமாக, அறகுறையா இல்லை, பாதி பாட்டில் பாதி பரிமள தைலத்தை உடைச்சி ஊத்துறதில்ல, முற்றிலுமாக
உடைத்து ஊட்டணும். கம்ப்ளீட்லி ஐ சரண்டர் ஆல். அதான் அந்த பாட்டு, ஐ சரண்டர் ஆல் என்ற பாட்டு, ஆங்கில பாடல் ஒன்று, அருமையான பாடல் ஒன்று உண்டு. கம்ப்ளீட்டாக உடைச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஊற்றும் பொழுது ஆண்டவர் நம்மை நற்கந்தமாக ஜீவ வாசனையாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம யாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.